ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பண்ணுறதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் ஒரு 2 கப் எடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட்டுன்னு ஒரு கப்பில் 2 தடவை போட்டிருக்கோம் மைதா மாவு. 2 கப்பு. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஈஸ்ட் நீங்கள் எடுத்து வார்ம் வாட்டரில் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. அது கொஞ்சம் இந்த லிக்விட் ஸ்டேட்டஸ்லேருந்து மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, நானுக்காக பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, இந்த மாவில் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஈஸ்ட் போட்டு வார்ம் வாட்டரில் ஈஸ்ட் போட்டு வச்சுருக்கா. இந்த ஈஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரி வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து அந்த மாவோட கலந்துக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தொட்டு அமுங்குற மாதிரி வரணும். இது 1 hour to 2 hours ஊறட்டும். கொஞ்சம் எண்ணெயும் மேலே அப்ளை பண்ணியிருக்கா. மேலே ஒரு துணியை போட்டு ட்ரை ஆகாமல் மூடி வச்சுட்டதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். மூடி வச்ச மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நானும் பாலக் பன்னீரும் ரெடி ஆகிடுச்சு.